ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அழகா போடலாம். ஸோ எக்ஸ்போஷரா காட்டும்போது அதுக்கு ஒரு எகெயின்ஸ்டா சொல்றாங்க. நீங்க பார்க்குற பார்வையில தப்பா இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. சரி, ஃபீமேல் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டு தான் இருக்கும். கூலி தொழிலாளிகள் இருக்கட்டும், அவங்க கூட வேலை பார்க்கும்போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் போட்டுப்பாங்க. எவ்ரி ஒன் ஹேவ் அ வீக்னஸ். பட் ஃபீமேலுக்கு காமன் வீக்னஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த ஷைட்டிங் அதெல்லாம் சில விஷயத்துல அது பண்றோம். ஸோ அதனால ஐ திங்க் ஆஸ் அ ஹீரோயினா உங்களுக்கு தோணும்ல மேம், கமர்ஷியல் ஹிட்டும் தேவைப்படுமா? நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணாம என்னைக்காச்சும் தோணியிருக்கா? இல்ல ஹிட் வந்து அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன சொல்லுவீங்க? குட் நைட் ஃபில்ம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து பிம்பிள் எதுக்கு வருது? யூ ஹேவ் டு கிளீன் யுவர் ஸ்கேல்ப். ஆயில் ஃபுட் அதிகமா எடுக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில ட்வைஸ் ஆர் 3 டைம்ஸ் அதே ஆயில நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. இன்க்ளூடிங் பீரியட்ஸ் வரும்போது நமக்கு வந்து பிளட் செக்யூர் ஆகுது இல்லையா? தட் டைம் யூ ஹாவ் அ பாடி ஹீட். இளநீ குடிக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ டோன்ட் கெட் எனி பிம்பிள் ஆன் இன் யுவர். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் ஃபுட்டாக தான் சாப்பிடுவேன். கூல் கஞ்சி, 11:30 ஃப்ரூட்ஸ். எவ்ரிடே மார்னிங் ஐ ஸ்டார்ட் வித் சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால ஐ ஈட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அது ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான். Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து ஒரு வாட்டியும் படம் ரிலீஸ் ஆகுறப்ப லிட்டரலி வந்து ஒரு டெலிவரி வார்டுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவரையும் பண்ண படங்கள் எல்லாமே மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தா நமக்கு ஆஃப் ஆஃப் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். இப்போ த்ரூ அவுட் ஃபிலிம் நம்ம ப்ரெசன்ஸ் பண்ண போகிறோம். ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். ஐ திங்க் வெரி எக்ஸைட்டட். அண்ட் எப்படி ஆடியன்ஸ் இதை ரசிப்பாங்க, லைக் அந்த மாதிரி நிறையா தாட்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சின்ன ஒரு நர்வஸ் அண்ட் எக்ஸைட் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்கு. எஸ். அண்ட் வந்து உங்களுக்கு இறுகுப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வர படம் வந்து இந்த படம் தான். ஸோ அப்போ உங்கள் சைடுமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குல்ல, இந்த படம் எப்படி வரும், எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் சொன்னாங்களா இந்த படத்தை பார்த்து? நீங்கள் கண்டிப்பாக ப்ரிவியூ காட்டியிருப்பீங்க ஒரு சில பேருக்கு. ஏதாச்சும் சொன்னாங்களா இந்த படத்தை பற்றி, ஹவு டஸ் இட் கேம் அப்படின்ட்டு? ஸோ எஸ்டர்டே ப்ரெஷ் ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரெஷ் ஷோவில் வந்துட்டு எல்லாருமே பாசிட்டிவான இதுதான் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரைட்டிங்காக இன்டர்வியூ பண்ணியிருந்தப்போ அவங்கக்கிட்ட நான் வேர்ட்ஸாக நிறையா சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து ப்ரெசன்ஸாக எல்லாமே பார்க்கும்போது தே ஆர் வெரி எக்ஸைட்டட். அண்டு கொடுத்த ஒர்க்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு கேரக்டரை பார்க்கும் பொழுது வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ரிசம்பிளன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் மத்தியிலையுமே. இஸ் இட் ட்ரூ? அந்த மாதிரி தான் ரிசம்பிளன்ஸ் இருக்கா படத்தில்? வந்து இதில் யாரையுமே குறிப்பிட்டு இந்த சீன் பண்ணலை. இது எல்லாமே ஃபுல்லாக கற்பனை தான். ஸோ வேணிங்கிற கேரக்டர் கம்ப்ளீட்டாக அதில் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து காமனாக ஒரு விஷயம் எப்படி பொலிட்டிக்கலில் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்க்காக வந்து என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்க்ளூடிங் ஆஃபீஸில், காலேஜஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடுவோம். அதுமாதிரி ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் வீட்டில் கூட இன்னைக்கு ஃபுட்டு பண்ணால் நிறையா கிரெடிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அது கேரி பண்ணுறாங்கிறது தான் த்ரூ அவுட் ஃபிலிம் நம்ம ஸ்மார்ட்டாக காமிச்சிருப்போம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால யாருமே நம்ம ரெசம்பன்ஸ் பண்ணலை. அண்ட் நாங்கள் பர்டிகுலராக வந்து ஒரு சீன் ஒன்று பார்த்துருந்தோம், லைக் உங்கள் சாரியை புல் பண்ணி இது பண்ணுவார். இன்னமுமே வந்து ஒரு விமனை ஒரு புட் டவுன் பண்ணணும், இல்லை அவங்கள வந்து மென்டலி நம்ம பிரேக் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு இருக்குல்ல. ஆஸ் அ விமனை உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி மேம் இருக்குது? இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அழகாக போடலாம். ஸோ எக்ஸ்போஷராக காட்டும் போது அதுக்கு ஒரு எகெயின்ஸ்டாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற பார்வையில் தப்பாக இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. ஹவு இஸ் த கம்ஃபர்ட்? ஈவன் வந்து எல்லா ஃபீமேலாலுமே வந்து அந்த எக்ஸ்போஷர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஷைனஸ் இருக்கும், லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரையும் யூனிக்காக பண்ணுங்கள், ட்ரெண்ட் செட் பண்ணுங்கள், லைக் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் குட். படத்தில் வந்து நாங்கள் சாரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருக்கோம். சில இடங்களில் வந்து சில கவுன் வரும், சில இடத்துல பிளேசர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதில் வரும். ஐ திங்க் மேக் எ ட்ரெண்ட் சென்டர் தான் நான் சொல்லுவேன்.
இல்ல ஆக்சுவலி நான் என்ன கேட்க வந்தேன்னா, ஒரு விமனை வந்து புட் டவுன் பண்ணணும், இல்ல அவங்கள ஏதாவது ஒரு இல் ட்ரீட் பண்ணணும்னா, அவங்களோட ட்ரெஸ் இழுக்கதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட போட்டோஸ் ஆஃப் பண்ணி போடுறதா இருக்கட்டும், அவங்கள மென்டலி என்ன வந்து பண்ணா பிரேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் சொசைட்டில நடந்துட்டு இருக்குல்ல. சோ அத பாக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோவம் வந்திருக்கலாம். இன்னமும் இத பண்ணிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றது கேக்குறேன். ஆக்சுவலா வேணி வந்து இந்த கேரக்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா. ஸோ அதனால நிறைய வந்து மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்துமே எங்கேயுமே அவங்களால வந்து புல் பண்ணவே முடியல. ஸோ எங்க அவளோட வீக்னஸை நீங்க டவுன் பண்ண முடியும்னா அவளோட அந்த ஃபெமினின் அந்த சாரி அந்த கட்டி ஃபெமினின் கொஞ்சம் இது டவுன் ட்ரிகர் பண்றதுக்காக அவங்க வந்து அது அந்த சாரி வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே அவ பிரேக் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி அதுக்கான சக்சஸை நோக்கி தான் அவ போவா. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபீமேல் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த இடத்துல ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டு தான் இருக்கும். பட் ஆனா இப்போ வர ஜென்ரேஷன் அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த கேரக்டருக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. ஈவன் கூலி தொழிலாளிகள் இருக்கட்டும், அவங்க கூட வேலை பார்க்கும்போது கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆமா. இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு கேரி பண்றோங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் கேரி பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒரு சில விமன் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு சில பேர் அதை தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் அதை போல்டா ஹேண்டில் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு டிப்பா கொடுக்கணும்னா வந்து என்ன சொல்வீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ண, ஹவு டு ஹேண்டில் திஸ் அப்படின்னா? விமனை வந்து ஒரு விஷயத்துல புல் பண்ணணும்னா நீங்க வந்து அதை ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுங்க. அவங்கள வந்து அவங்க என்ன வழியில போறாங்க. இப்போ ஒரு சக்சஸை நோக்கி இவங்க போறாங்க இல்லையா வேணிங்கிற கேரக்டர். ஸோ சக்சஸ் தான் அவங்க கூட நீங்க போட்டி போடுங்க. டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுங்க. எதுக்கு மேல் ஃபீமேல் அதை டிவைட் பண்ணி அதை புல் டவுன் பண்ணி அவங்களோட வீக்னஸை இது பண்ணணும். எவ்ரி ஒன் ஹாவ் அ வீக்னஸ். பட் ஃபீமேலுக்கு காமன் வீக்னஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த ஷைட்டிங் அதெல்லாம் சில விஷயத்துல அது பண்றோம். ஸோ அதனால ஐ திங்க் அந்த வேலை போறது பெட்டர். ஏன்னா நம்ம விமன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம் இல்லையா. விமன்ஸ் டே அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாரும் தெய்வமா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போட்டு ஃபயர். ஆமா, மறுநாள் வந்துட்டு நம்மள வேற மாதிரி பாக்குறதுக்கும் இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு நம்மள கடவுளா பாக்குறதுக்கும் அது எப்பவுமே அந்த ஒரு பேலன்ஸ்டு திங்கிங் ஆஃப் வியூன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா பெட்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க. இப்ப ஜெயில பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அது அப்படியே வந்து நீங்க அந்த ஊர் பொண்ணு மாதிரியே பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கப்பட்டுல உங்களோட பாடியை சேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அப்பர்ணத்தி எங்க ஆடியன்ஸை வந்து எப்பயுமே வந்து சூப்பர்ல அந்த ரோலுக்கு பயங்கர டிசர்விங்ல அந்த மாதிரி தோணி இருக்கு. ஸோ இந்த படத்தை எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல உங்க கெட்டப் அப்படியே உங்களை பாக்குறப்பவே அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், அந்த தோரணையும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பத்தின அந்த ஹோம் ஒர்க் சொல்லுங்க, என்னெல்லாம் பண்ணீங்க? இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க நியர்லி 43 days ஆயிடுச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ த்ரூ அவுட் ஃபில்ம் வந்து பிம்பிள் வரக்கூடாது கண்டினியூட்டிக்கு. ஸோ த்ரெட்டிங் ஷேப் மாறக்கூடாது. ஸோ வெயிட் போடக்கூடாது. அன்னெசரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. பிகாஸ் ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் 6 to 6 வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் கண்டினியூ ஷார்ட் போகும். நெக்ஸ்ட் டே வரையும் கண்டினியூ அந்த கால் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கண்டினியூ கால் ஷீட் போகும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூஸ் ஹேர் எங்கேயுமே இருக்காது. ஆமா. ஸோ அந்த ஒரு பன் மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹவு டு யூ டேக் கேர் ரெஸ்ட் when you have some other artist scenes, how do you take a rest? So அதெல்லாம் நான் வந்து தலை கலையாம தூங்க முடியாம லைக் ஃபுல் டே இப்படியே தான் நான் உட்கார்ந்துருப்பேன். ஸோ இதெல்லாம் கூட எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. ஸோ ரெஸ்ட் கூட எடுக்க முடியல படத்துக்காக. என்னோட பர்சனல் ட்ராவல்னு இருக்கும் இல்லையா, சம் வெட்டிங், ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங் ஆர் அவங்களோட ஃபேமிலி டைம் எதையுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ட்ராவல் பண்ணவே இல்லை. 43 daysமே ஷூட் விட்டா வீடு, வீடு விட்டா ஷூட்டு. ஸோ இப்படிதான் இருந்தது. நான் படம் பார்க்கவே இல்லை, வேற எந்த படம் பார்க்கல. நான் டைவர்ட் ஆகவே இல்லை எங்கேயுமே. எனக்கு டைமும் கிடைக்காது. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆக டிராஃபிக்ல ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 ஆயிடும். ஸோ ஐ நீட் டு டேக் எ பெட் ரெஸ்ட். ஸோ யூ நோ ஹவ் பியூட்டி ஸ்லீப் இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த இது மேக்கப் போடும்போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் எல்லாமே இருக்கும். என்னதான் மேக்கப் போட்டாலும் நமக்கு அந்த டயர்னஸ் ஐஸ்ல தெரியும். ஸோ இதெல்லாம் நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கேன். 43 daysமே நான் வேணியாக தான் ரியல் லைஃப்லையுமே சரி, அது ஆன் ஸ்க்ரீன்லையுமே சரி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஈவன் இஃப் யூ கெட் சிங்கிள் பிம்பிள் இருந்தால் கூட இஃப் யூ கேன் கரெக்ட் ஆன் பிக்சர் பட் யூ கான் எடிட் அண்ட் வீடியோஸ். தெரியல அப்படி பண்ண முடியுமான்னு. பட் அந்த விஷயம்லாம் வந்து நான் நிறைய நோட்டீஸ் பண்ணி நான் என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டமாச்சு மேம். பீயிங் விமன் நம்மளுக்கு டப்புன்னு பிம்பிள் வந்துடும். எதுக்கு ஏன்டா அது வந்து ஃபங்க்ஷன்னாலே வந்துடும். ஸோ அப்படின்றப்ப எப்படி டேக் கேர் பண்ணீங்க? அந்த ஒரு இதெல்லாம் ஸ்கின்னை பயங்கரமா ப்ரெப் பண்ணி எப்படி வச்சிருந்தீங்க? பிம்பிள் எதுக்கு வருது? யூ ஹாவ் டு க்ளீன் யுவர் ஸ்கேல்ப் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்.
ஸோ வென் யூ டேக்கிங் எ ஃபுட் ஆயில் ஃபுட் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில 2 ஆர் 3 டைம்ஸ் அதே ஆயில நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இன்க்ளூடிங் தோசா மேலே நீங்கள் ஆயில் டீப் பண்ணா கூட அது பண்ணக்கூடாது. ஸோ இப்படி இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுற நம்மளோட டர்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபேஸில் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஈவன் அலர்ஜெட்டிக் ஃபுட்டு, நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா, யூ டோன்ட் கெட் பிம்பிள் ஆன் என்டையர் லைஃப். ஓகே. ஆனா நிறைய பேர் சொல்றாங்களே லைக் இந்த பீரியட்ஸ் வந்தா பிம்பிள் வந்துரும் அந்த மாதிரி வந்து டக்குனு பீரியட்ஸ் வரும்போது நமக்கு வந்து blood செக்யூர் ஆகுது இல்லையா, தட் டைம் யூ ஹாவ் அ பாடி ஹீட். ஓகே. ஸோ யூ ஷுட் நாட் கீப் யுவர் பாடி ஹீட். தட் டைம் யூ டேக் இளநீ குடிக்கலாம். ஸோ அந்த டைம் நீங்கள் போண்டோ பிடிக்கலாம். லைக் அந்த மாதிரி ஏதாவது உங்களை பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான ஃபுட் எடுத்துக்கலாம். குளிர்ச்சியாக சாப்பிட்றது சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ டோன்ட் கெட் எனி பிம்பிள் ஆன் இன் யுவர் பீரியட்ஸ் டைம் ஆல்சோ. ஓகே மேம், சூப்பர் டிப் மேம். நாங்க ட்ரை பண்றோம். ஓகே, கண்டிப்பா நீங்க try வந்து பண்ணுங்க. ஸ்கின் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க. அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த படத்துக்காக பண்ணீங்க? நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் ஃபுட்டாக தான் சாப்பிடுவேன். Light லைட் food ஃபுட் ஆ? டைமில் வெரி லைட் ஃபுட். லைக் ஏதாவது 2 இட்லிஸ் இல்லைன்னா வந்து வெறும் கூழ் கஞ்சி அந்த மாதிரி வெரி லைட் ஃபுட். அப்புறம் ஒரு 11:30 ஃப்ரூட்ஸு. எவ்ரிடே மார்னிங் ஐ ஸ்டார்ட் வித் கோகோனட் வாட்டர். கோகனட் வாட்டர். ஆமாம், ஐ மீன் டெண்டர்னு சொல்லுவீங்களே, டெண்டர் வாட்டர் கோகோனட், அந்த இது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ஒன்லி வெரைட்டி ரைஸ். ஓகே. ஆமாம், வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா சாம்பார் சாதம் லைக் அந்த மாதிரி தான் வெரைட்டி ரைஸ் வித் சிக்கன் ஆர் ஒன்லி 1 ஃபிஷ். அந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வந்துட்டு அதுலேயும் வந்து சால்ட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் சாப்பிடுவேன். ஃப்ரெஷ் வாட்டர் அது எப்படி மேம் கிடைக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஃபிஷ்லாம்? ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் உங்களுக்கு இது சொன்னாலே தருவாங்களே. அப்படி இருக்கா? அப்படி இருக்கே. சி ஃபிஷ் கிடையாது. ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால ஐ ஈட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அது ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான், இதெல்லாம் இருக்கு. யூ ஹேவ் செக். அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். ஸோ நைட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து ராகி தோசை இல்லைன்னா அம்மா பண்ணுற பொங்கல் லைக் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்குவேன். ஆமாம். இதுக்கு தான் உங்களுக்கு சொன்னாங்களா இந்த வெயிட்ல தான் இருக்கணும், த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த வெயிட்ல இருக்கணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணீங்களா? கண்டிப்பா டைரக்டர் வந்து சொல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லுக்கே சேஞ்ச் பண்ணாங்க. வி டிட் 1 டே ஃபோட்டோ ஷூட். இதுக்காகவே நீங்க போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பிஃபோர் ப்ரீ ஷூட் பண்ணது எல்லாமே. பிஃபோர் த மூவி So, ஷூட் ஆமா, முன்னாடி ஆமா, எடுத்தது. முன்னாடியே எடுத்தது எல்லாமே. ஸோ அப்போ சொன்னாங்க எனக்கு வெயிட் மட்டும் போட்டுட வேண்டாம், எனக்கு சேஞ்சஸ் எதுவுமே கொடுத்துட வேண்டாம், இந்த த்ரெட்டிங் கூட பண்ண வேண்டாம், கையில ரோப் கட்டியிருக்க மாட்டேன், ஸோ அவர் ரிங் போட்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து கேரக்டராக வேணிக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபிலிமில் பார்க்கும்போது அவங்க இந்த கோயில் துண்ணர் கூட ஏதோ சம்திங் கொடுப்பாங்க. ஷி அவாய்ட் இட் அண்ட் டெல் மீ த ரீசன் வை ஆர் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதனால டேரக்டர் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதனால ஐ ஃபாலோ. டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு வெயிட் போடணும்னா வெயிட் போட்டுறீங்க, ஒரு படத்துக்கு வெயிட் கம்மி பண்ணா கம்மி பண்ணிடுறீங்க. ஐ திங்க் வந்து அது ரொம்ப கஷ்டம் மேம். அது எப்படி நீங்க வந்து, ஏன்னா நம்மளுக்கு நிறைய கிரேவிங்ஸ் வரும், சடனா ஒரு ஆசை இருக்கும், எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க? அது எப்படி அந்த மனசை கண்ட்ரோல் பண்றீங்க? முதல்ல அது சொல்லுங்க. நான் எந்த படம் பண்ணாலுமே அதில் லவ் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக படிப்பேன். ஸோ சினிமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்கிரிப்டை விரும்பி தான் ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து அதுக்காக மார்னிங் வந்துட்டு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ சம்திங் லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், இவ்வளோ பேர் நம்பி வராங்க, அதை நம்ம அவுட்புட் கடைசியாக வந்து ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோம். நம்ம பின்னாடி எவ்வளோ அசிங்கப்பட்டோம், பின்னாடி வந்து எவ்வளோ திட்டு வாங்கணும், எவ்வளோ லேட்டாக வந்து வெயிலில் நின்னோம், அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி இல்லை. எஸ், எனி டைம் எப்போ வேணா எடுத்து எப்போ பார்க்கலாம். வேணுமோ அதை எடுத்து லைஃப்ல பார்க்கலாம். அது ஒரு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிறது, அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டாலே போதும். ஐ திங்க் அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நீங்க அதுக்கான எஃபோர்ட் போடுறது அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை தரும். ஆமா. அண்ட் வந்து நீங்க எடுக்கிற சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூஸியா அண்ட் வந்து ஸ்டோரி ரொம்ப ஓரியன்டான விஷயங்களா இருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹிட்டுக்காக எடுக்கிற ஸ்டோரிஸுமே இருக்கு. பட் நீங்க சூஸ் பண்ற ஃபிலிம்ஸ் எப்பயுமே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி உள்ளதாவே எப்பயுமே இருக்கு. ஆஸ் அ ஹீரோயினா உங்களுக்கு தோணும்ல மேம், கமர்ஷியல் ஹிட்டும் தேவைப்படுமா, நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணலாமா, என்னைக்காச்சும் தோணி இருக்கா? இல்ல ஹிட் வந்து அப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன சொல்லுவீங்க, குட் நைட் ஃபில்ம் என்ன சொல்லுவீங்க, லோகா, ரோமன்சன், மஞ்சுமேல் பாய். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ எனக்கு வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் ரசிச்சு படம் பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய வந்து எஃபோர்ட் போடணும். ஸோ அதுதான். இது கமர்ஷியல் வந்தாலும் நான் பண்ணுவேன். அதுல பிடிச்ச கேரக்டர் லைக் எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி, லைக் அவங்க படம்லாம் நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன், அவரோட சீன்ஸ் எல்லாமே. ஸோ
இந்த மாதிரி இப்போ இளவரசர் சார் அதில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எவ்வளோ வருஷமா படம் பண்ணியிருக்காரு, டிஓபி கம் டு ஆக்டர். ஸோ இப்படி பல ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க இல்லையா. அது மாதிரி 3ஆம் பிரெத் ஸ்ரீதேவி மேம். இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பண்றது எனக்கு சிக்னேச்சரா பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா, ஸோ எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதனால கமர்ஷியல் வந்தாலும் ஐ டூ த பெஸ்ட் கேரக்டர், நாட் யூஷுவல் திங். ஐ டூ எ பெஸ்ட் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்ஸுமே அப்படிதான் இருக்கும். Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.